வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 8 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு: நேற்று மழை எங்கே, இன்றைக்கு மழை பொழிவு எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி, இந்த பருவம் எப்படி, வடகிழக்கு பருவமழை எப்படி, அடுத்த ஆண்டு 80% வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூப்பர் எல்னினோ எப்படி. சூப்பர் எல்னினோங்கிறது 80% வாய்ப்பு, ஆனால் எல்னினோ அடுத்த வருடம் இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் கோடையில் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் மழை என்பது கண்டிப்பாக இருக்கும். அணைகளை தாமதமாக நிரப்பினாலும் ஜூலை இறுதியில் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நிரம்பிடும். செப்டம்பரிலிருந்து ஜனவரி வரைக்கும் நிறைய மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிரம். வடகிழக்கு பருவமழை நிறைய மழை, சேமிக்கும் அளவு மழை, உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழை, நிறைய மழை எல்லா மாவட்டங்களுக்கும். ரைட். நேற்றைக்கு இங்கே மழை பொழிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று சுழற்சி, அதாவது காற்றோட குவிதல் கட்டுப்பாடு, ஒரு மெலிந்த சுழற்சி என்பது தற்பொழுது கோவா அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் அது உடுப்பி மங்களூர் பகுதியில் நீடித்தது. தற்போது கார்வார் அதனை ஒட்டிய பகுதியில் கோவா ஒட்டி நீடித்து கொண்டிருக்கு. இதனால் கர்நாடகா வெப்பம் தணிந்திருக்கு, முழுமையாக கர்நாடகா வெப்பம் தணிந்திருக்கு. தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் பாதிக்கு மேற்கே நல்ல வெப்பம் தணிந்திருக்கு. கடலோர மாவட்டங்கள் மட்டும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து கடலோரம் வருவதனால் கொஞ்சம் அனல காற்றாக இருக்குது, கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்குது. இது 11ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த வெப்பம் மிகுதி என்பது. படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நேற்று போல் இன்றைக்கும் வெயில் இருந்தாலும் நேற்றை விட கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும். நேற்றைக்கு கடலூர் அதிகபட்ச வெப்பம் பதிவாயிருக்கு, இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் வெப்பம் இருக்கும். இது தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாததன் காரணமாகத்தான். இது எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் தீவிரம் இல்லையோ அப்போ வெப்பம் அதிகரித்திருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை தெரியும். இப்பொழுது கிழக்கு தென்கிழக்கு காற்று எதிர்த்து தேக்கக்கூடிய காற்று இல்லாத காரணத்தினால நேற்றைக்கு தான் தொடங்கியிருக்கு லேசாக. இன்றைக்கும் இருக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாகவே மழை 5-8 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. ஆரல்வாய் மொழி வரை, ஏன் ராதாபுரம் ஒட்டி கூட பகுதி கூட சாரல் லேசான மழை 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுத்துருக்கு. ராதாபுரம் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதியில் கனமழை கொடுத்துருக்கு. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை. தென்காசி மாவட்டத்தில் கனமழை, அதேபோல் வால்பாறையில் கனமழை. நீலகிரி மாவட்டத்தில் பெருசாக மழை இல்லைன்னா கூட மேற்கு பகுதியில் மழை. கேரளாவில் கனமழை. கேரளாவை விட கர்நாடகாவில் கூடுதல் மழை. கர்நாடகாவின் வடக்கு பகுதி, வடக்கு கடலோரம், கோவா பகுதி மிக மழை பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த காற்று சுழற்சி மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி மீண்டும் மழை பொழிவை தொடக்கும். தமிழ்நாட்டில் நேற்றைக்கு வெப்பசலன இடிமழை பொழிவு கந்தர்வக்கோட்டை பகுதியில் தொடங்கிய மழை. கந்தர்வக்கோட்டை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோட கந்தர்வக்கோட்டை சுற்று வட்டாரத்திலிருந்து ஒரத்தநாடு, திருமங்கலக்கோட்டை மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா மதுக்கூர், பரவக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை இதன் சுற்றுவட்டார பகுதிகள். அப்படியே பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தோட பேரையூர், தஞ்சாவூர் மாவட்டத்தோட கவரப்பட்டு இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கு. மன்னார்குடிக்கும் மழை. அது அப்படியே பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் கொஞ்சம் கூடுதல் மழை. திருவாரூர் கூட 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. திருவாரூர் கூட மழை பொழிவு பொழிந்திருக்கு. வடபாதிமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும், கோட்டூர், திருத்துறைப்பூண்டியில் நல்ல மழை பொழிந்திருக்குது. சுமார் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் திருத்துறைப்பூண்டியில் மழை பொழிந்திருக்கிறது. கந்தர்வக்கோட்டையிலையும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு 2 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு 1.5 சென்டிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி மழை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 24 மில்லிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. மன்னார்குடியில் 1/2 சென்டிமீட்டர் தான். அதற்கு தெற்கே போக தான் நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கு. ஆனால் முத்துப்பேட்டை கிடையாது. பெருகவாழ்ந்தனுக்கு வடக்கே மன்னார்குடி பெருகவாழ்ந்தன் இடைப்பட்ட பகுதி. அது அப்படியே திருத்துறைப்பூண்டியை மையமாக வைத்து வேளாங்கண்ணி வரைக்கும் கடலோரம் வரை பயணித்து வேளாங்கண்ணி பகுதியிலேயும் மழைப்பொழிவை கொடுத்து வேட்டைக்கரை இணைப்பு கொடுத்து கடலுக்குள் இறங்கியது இரு காற்று இணைவு. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கும் அந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதி தொடங்கி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குள் மாலை இரவில் மழைப்பொழிவு வரும். பெருசாக இருக்காது. நேற்றைக்கு கந்தர்வக்கோட்டையில் தொடங்கி வேளாங்கண்ணில் முடிஞ்சுது. இன்றைக்கு வேறு இடங்களில் குறைவான பரப்பில் மழை இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகளிலிருந்து வடகடலோரம் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கும், குறைவான பரப்பில் இருக்கும்.
நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி இன்றைய விட பரப்பில் கூடியிருக்கும் மழை. இன்றைய விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். குறிப்பாக கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே வடகடலோரம் வரைக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும். அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மீண்டும் அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி திரும்பி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமடையும். மீண்டும் இதில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழையும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட சில இடங்களில் வந்து மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உள்பகுதியில் பெய்யக்கூடிய மழை வந்து வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் பெய்யக்கூடியது தென்மேற்கு பருவமழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் தேதி நாளை வடவுள் மாவட்ட பகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், புதுச்சேரி வரைக்கும் நாளைக்கு ஆங்காங்கே மழைப்பிடிப்பு செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி இருக்கும். அதே போல் புதுக்கோட்டை வடக்கே, அதாவது திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, அதாவது புதுக்கோட்டைனா கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிக்கு உறுதியாக தெரியுது. அப்படியே டெல்டாக்குள்ளே வந்து ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு நாளைக்கு கொஞ்சம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது. கர்நாடக எல்லையோரத்தை விட ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை வடக்கு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கனமழையே தெரியுது. அதே போல் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நாளைக்கே சற்று கனமழை தெரிகிறது. புதன்கிழமை 11ஆம் தேதி உள்ளேயும் வட உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். 11ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழைப்பொழிவு கிடைக்கும். டெல்டாவிற்கும் கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், பாலக்காடு கணவாய்க்கும் வடக்கையும், கணவாயோட மையப்பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் வந்து நெருங்கி வந்து கொடுக்கும். மேட்டுப்பாளையம், அன்னூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் 11ஆம் தேதி மழை வாய்ப்பே தெரியுது. நீலகிரி, ஈரோடு, கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கொஞ்சம் உறுதியாக, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேனி, மதுரை மாவட்டத்தோட ஆங்காங்கே, அப்படியே விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, தென் மாவட்டங்களின் உள்ளேயும் 11ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வடகடலோரமும் வாய்ப்பு இருக்குது. ஆங்காங்கே டெல்டாவுக்குள்ளேயும் வரும் மழை. டெல்டாவிற்கு 11ஆம் தேதி கனமழை தெரியுது. உள் டெல்டாவில் உறுதியாக தெரியுது. வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர பகுதி வரைக்கும் எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடெல்லாம் 11ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாங்க. 11ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். 11ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படி அதிகரிக்கும்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓரளவுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவில் வானிலையெல்லாம் மாறி குளிர்ந்த சீதோஷ நிலையாக மாறிவிடும். 11, 12, 13, 14 அப்படி எல்லா நாளுமே. 11ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு பரவலாகிறது. தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து கொண்டிருக்கும். சற்று தீவிரம் குறைவாக தென்மேற்கு பருவமழை இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை வலுத்திருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை வலுக்கும். 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 18லிருந்து ஜூலை 5, 6 தேதி வரைக்கும் நல்ல வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஒரு 10 நாள் இடைவெளி விட்டுட்டு மீண்டும் ஜூலை 15லிருந்து ஜூலை 15லிருந்து ஜூலை 20 வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல வலுத்த மழை பின் அரை பகுதியில் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் தான் அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவெல்லாம் இருக்குது. ஜூலை பின் அரை பகுதி, ஏன் ஜூன் இறுதியிலேயே வந்து கர்நாடக அணைகளுக்கெல்லாம் தண்ணீரை கொடுக்கும். கேரளாவிற்கும் தண்ணீரை கொடுக்கும். நல்ல தண்ணி கொடுக்கும். நல்ல மழைப்பொழிவு நீர்வரத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டு அணைகளுக்கும் மெல்ல ஏறுமுகத்துக்கு போகும். இந்த மாத இறுதியில் ஃபுல்லாக நிரம்புறது என்பது ஜூலை இறுதி. கர்நாடக அணை நிரம்புவது ஜூலை இறுதி. அதுக்கு முன்னாடி ஏறுமுகத்துக்கு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்புவது என்பது ஜூலை இறுதி. ஜூலை இறுதியில் அங்கேருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஆகஸ்ட் முதல் 2 வாரம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணீர் வரத்து குறைவாக இருந்தாலும் நிரம்பி இருக்கும் கர்நாடக அணையெல்லாம். அதே போல் நம்ம அணைக்கும் நீர்வரத்து வரத் தொடங்கும். அங்கிருந்து உபரி நீர் வரத் தொடங்கும். தமிழ்நாட்டில் உள்ள மேட்டூர், பவானிசாகர், பரம்பிக்குளம், தென் மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாமே நிரம்புவதற்கு சாதகமான நேரம்னா ஆகஸ்ட் மாதம் இறுதி 15 நாள் நல்ல உபரி நீர் கிடைக்கும். நல்ல ஒரு நீர்வரத்து இருந்து ஆகஸ்ட் இறுதியில் கண்டிப்பாக மேட்டூர், பவானிசாகர், அமராவதி எல்லாமே நிரம்புவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆகஸ்ட் இறுதியில் எப்பொழுதுமே ஆகஸ்ட்டில் நிரம்பியிருக்கு. நாம் கடந்த வருடம் மட்டும்தான் முன்கூட்டி நிரம்பிச்சு. இந்த வருஷமும் ஆகஸ்ட்டில் நிரம்புன்னு சொன்னோம். அணை நீர் குறைவாக இருக்கிற காரணத்தினால 30 நாட்களுக்கு 10,000 கனடி 11,500 கனடி திறக்கப்பட்டால் 35 நாட்களுக்கு தான் தண்ணீர் இருக்குது. 35 நாட்களுக்கு தண்ணீர் இருக்குது. 11,500க்கு மேலே திறந்தால் அது 25 நாளாக குறைஞ்சிடும். 35 என்பது 30 நாளாகவும், இன்னும் கூடுதல் திறந்தால் 25 நாளைக்கு தான் தண்ணி இருக்கும். நீர் மேலாண்மை பொறுத்து தான், எவ்வளோ திறக்கப்படுகிறதோ அதை பொறுத்து.
ஆனால் இருப்பது 41 டிஎம்சி தான் இருக்குது. 41 டிஎம்சி என்பது 11,500 கனஅடி நாளொன்றுக்கு திறந்தால் 41 நாளைக்கு தான் தண்ணி இருக்குது. 41வது நாள் காலியாகிடும். அதே 15,000 கனஅடியாக திறந்தால் 38, 37 நாளைக்கு தான் இருக்கும். அதே 18,000 கனஅடி திறந்தால் 35 நாளைக்கு 30 நாளைக்கு தான் இருக்கும். 30 நாளைக்கு தான் இருக்கும். இன்னும் 20,000 கனஅடி திறந்தால் கண்டிப்பாக அது 20 நாள்லேயே முடிஞ்சிடும். ஆகவே திறப்பை பொறுத்திருக்கு. ஆனால் 11,500 கனஅடி திறந்தால் 40 நாட்களுக்கு திறக்கக்கூடிய அளவிற்கு தண்ணி இருக்குது. கர்நாடக அணையில் பாதி 3இல் 1 பங்கும் 4இல் 1 பங்கு தான் தண்ணி அங்கே இருக்குது. அதனால் அது ஏறுமுகத்துக்கு சென்ற பிறகு நிரம்பிய பிறகு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை இறுதியிலிருந்து என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பு 11ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைகிறது. இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது இன்றைக்கு 9ஆம் தேதி 8ஆம் தேதி, நாளை 9, 10 தேதிகள்லையும் மழை இருக்கும். குறைவான பரப்பில் இருக்கும். 11லிருந்து பரவலாகிறது வெப்பசலன இடிமழைப்பிடிப்பு. 16ஆம் தேதி எல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கும் 16, 17 தேதிகளில் கிடைக்கும். 18 தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும், நன்றாக வலுப்பெறும். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்து வானிலையை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர், அக்டோபரில் பலத்த மழை இருக்கும். அக்டோபர் 18 தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 15 நாள், 45 நாள் தென்மேற்கு பருவமழை நன்றாக வலுத்து இருக்கும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் சூரியனும் கொத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பிய பிறகு சிஸ்டமெல்லாம் தெற்காந்திர பகுதிக்கு வந்துடும் செப்டம்பர், அக்டோபரில். அதனால் நல்ல பலத்த மழைப்பொழிவு இருக்கும் செப்டம்பர், அக்டோபர் 18 தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பாக சிறுநிகழ்வும் அதிக மழை தரும். ஏன்னா உயரழுத்தம் குளிர்விக்க, நீராவி காற்று அதிகம் குவிய நிறைய குளிர்விக்க மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் இடைவெளி பெருசாக தரல. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் பெரிதாக இடைவெளி தரல. மழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு தான் நம்முடைய சுற்றுப்புட்டாரம்லாம் பாசி பிடிக்கும் அளவிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் ஒரு 4 மாத கால மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் இருக்குது. புரியுதுங்களா? ஆகவே இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதத்தில் 15 நாள் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். வெப்பச்சலன மழையும் வலுத்திருக்கும். ஒரு 15 மாதத்துக்கு 15 ஒரு 45 நாள், இந்த 3 மாதத்தில் கூடிய ஒரு 45-40 நாள் கொஞ்சம் சந்தேக பார்வை ஏற்படுத்தினாலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 45 நாள் சிறப்பான மழைப்பொழிவை தரும் என்பதில் மாற்றமில்லை. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.